அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது ஒரு 5 விதமான கவர்னர் வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து 6 விதமான கவர்னர், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கவர்னர். 20 ரூபீஸ் கரன்சி. இன்றைக்கி புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை தினம். முன்னோர்களுக்கு நினைவு அஞ்சலி செலுத்தக்கூடிய நாள் அல்லது தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு நாள். நான் ராமேஸ்வரத்தில் ஒரு 10 ஆண்டு காலம் இருக்கும் பொழுது அங்குள்ள அக்னி தீர்த்து கரையில் இன்றைக்கி கூட்டம் அலை மோதும். தை அமாவாசைக்கு கூட்டம் இருக்கும். ஆடி அமாவாசைக்கு குறைஞ்சது 1,00,000 பேர் வருவாங்க. ஆனால் அதை விட முக்கியமானது இந்த புரட்டாசி மகாலய அமாவாசை. ஆனால் அவ்வளோ கூட்டம் ஆடி அமாவாசைக்கு வரக்கூடிய கூட்டம் வராட்டாலும் ஒரு சுமாரான ஒரு கூட்டம் வரும். அந்த இறை நம்பிக்கை எல்லாத்துட்டையுமே இருக்குது. ஒரு சின்ன குட்டி கலெக்ஷன் தான், காலையில் உங்களை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன கலெக்ஷன். இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபஸ்ட் இஷ்யூ. இது A53 20 ரூபீஸில் இது ஃபஸ்ட் இஷ்யூ. கண்டிஷன் தீஸ் ஃபோட்டோ இமேஜ். இதை பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த கண்டிஷன். 43, 59, 36. முன்னால் பின்னால் எல்லா பக்கமும் முன்னால் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பின்னாலேயும். அதில் மாற்றம்லாம் இல்லை. 100% யூஎன்சிலாம் சொல்ல முடியாது, குட் கண்டிஷனும் சொல்ல முடியாது. ஒரு 60% இந்த கண்டிஷன் இருக்குது. அதுக்கு அடுத்தது இருக்கிறது யூஎன்சி. இது செகண்ட் இஷ்யூ. D30 ரெண்டுமே 14, 94, 55, 56 சீரியாரிட்டி பிரகாரம் இருக்கும். இதில் யூஎன்சிங்கிறதுல சந்தேகப்பட வேண்டாம். இது ரெண்டுமே ஒரே கட்டில் உள்ள அடுத்தடுத்த நம்பர் உள்ள ஒரு தாள்கள். 100% குட் கண்டிஷன் யூஎன்சி கரன்சி. இது ஐஜே படேல், அதில் ஒரு தாள். சி ரங்கராஜன் யூஎன்சி கரன்சி. அது RN மல்ஹோத்ரா குட் கண்டிஷனு. மன்மோகன் சிங் யூஎன்சி கரன்சி. பிமல் ஜாலன் யூஎன்சி கரன்சி. 007246. சி இன்செட்டு, ஏ இன்செட்டு, ஏ இன்செட்டு, பி இன்செட்டு, பிளேன் இன்செட்டு. பிளேனு ஏபிசின்னு எல்லாம் இருக்குது. மொத்தம் 6 விதமான கவர்னர்ஸு. இது ஃபஸ்ட் இஷ்யூவும் செகண்ட் இஷ்யூவும். இது எல்லாமே சக்கரம் போட்ட நோட். சக்கரா மன்மோகன் சிங். இது யூஎன்சி கரன்சி தான். இந்த பக்கம் இருக்கிறது தான் சக்கரம். இது என்ன சக்கரம்? 20 ரூபீஸ். இந்த சக்கரம் இருக்கின்ற இடம் ஒரிசா மாநிலம். முன்னொரு காலத்தில் அது கலிங்க நாடு. கலிங்கத்து பரணி, கலிங்கத்து போர், கலிங்க நாடு. அது தற்போது ஒரிசா நாடு. இதற்கு முன்பு ஒன்றிணைந்த சென்னை மாகாணத்தில் ஒரிசாவும் உண்டு. தமிழகத்தைச் சேர்ந்த, அதுவும் தென் தமிழகத்தைச் சேர்ந்த மதுரைக்கு தெற்க விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் அப்படிங்கிற ஒரு நகராட்சியில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த PS குமாரசாமி ராஜா என்கின்ற தமிழக முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இந்த ஒரிசா மாநிலத்தின் கவர்னராக இருந்தார். இப்போ நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க பாண்டிச்சேரியில் கவர்னராக இருந்தாங்கள்ல, சிபி ராதாகிருஷ்ணன் அவங்க இருந்தாங்கள கவர்னராக இருந்தாங்களா, இப்போ இலக்கணேசன் கவர்னராக இருந்தாங்கள, தமிழ்நாட்டுக்காரங்க நிறைய பேர் கவர்னராக வட மாநிலங்களில் இருக்காங்கள்ல, அது மாதிரி இவர் முதலமைச்சராக இருந்தவர். மீண்டும் இவரை முதலமைச்சராக நியமித்தார்கள். ஆனால் இவருடைய தொகுதியாகிய ராஜபாளையத்தில் இவர் MLAயில் தோல்வியடைந்த காரணத்தினால் எனது தொகுதி மக்கள் என்னை ஏற்கவில்லை, எனக்கு முதலமைச்சர் பதவி வேண்டாம் என்று இவர் ஒதுங்கினார். இவருடைய அடிவருடி, இவருடைய
ஒரு பாசக்கார தொண்டர் ஒருத்தர், கிருஷ்ணசாமி நாயுடு ஒரு பேர், சென்னாக்குளத்தை சேர்ந்தவர். அதாவது சென்னல் குளம், அதுக்கு பிறகு சென்னாக்குளம்னு பேர். அவரை வந்து சிறுவில்லுத்தூர் தொகுதியில் வந்து பிஎஸ் குமாரசாமி ராஜா வேட்பாளராக நிறுத்துகிறார். அவர் அங்கு வெற்றி பெறுகிறார். இவர் முதலமைச்சராக இருந்து ஒரு வேட்பாளராக இருந்து ஜெயித்தால் முதலமைச்சர் என்கின்ற ஒரு பதவி நம் சமுதாயத்தினுடைய ஒரு நபருக்கு கிடைக்கும் என்று தெரிந்திருந்தும் அவரது சமுதாய மக்களாலேயே அவர் தோற்கடிக்கப்பட்டார். உடனே கிருஷ்ணசாமி நாயுடு வந்து இவரை சந்திக்கிறார். பிஎஸ் குமாரசாமி ராஜா, ஐயா ராஜா, நான் உங்கள் தொண்டேன், உங்களுடைய விசுவாசமானவன், நீங்கள் நிற்பாட்டினீங்க, நான் ஜெயிச்சிட்டேன். ஆனால் உங்கள் தொகுதி மக்கள் தோற்கடிச்சிட்டாங்க. நான் என் தொகுதியை, என் எம்எல்ஏவை நான் ராஜினாமா பண்ணுறேம்யா. நீங்கள் வந்து என் தொகுதியில் நில்லுங்க, நான் என் மக்களை விட்டு உங்களை ஜெயிக்க வச்சு உங்களை மீண்டும் முதலமைச்சராக நான் பார்த்தே தீரணுங்கார். ஆனால் இவர் சொல்கிறார், எப்பா உன் மக்கள் உன்னை நம்பி ஜெயிக்க வச்சுருக்காங்க, ஏன் மக்கள் என்னை நம்பலை, என்னை தோற்கடிச்சிருக்காங்க, அதை பற்றிலாம் நீ ஒன்றும் நினைக்காது, நீ முதலமைச்சராக நீ வந்து எம்எல்ஏவாக இருன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். ஆனால் அதுக்கப்புறமும் இவருக்கு முதலமைச்சர் வாய்ப்பு வந்தது. ராஜாஜி அவர்கள் இவரைத்தான் தேர்ந்தெடுத்து வைத்தார். ஜவஹர்லால் நேரு அவர்கள் நேரடியாகவே தொலைபேசியில் பேசி முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்ளுமாறு அவர் நிர்பந்தப்படுத்தினார். அப்படி இருந்தும் அவர் முதலமைச்சர் பதவியை ஏற்கவில்லை. நல்லதொரு நல்லதொரு மனிதரை ஏதோ ஒரு பதவி கொடுத்து அலங்கரிக்க வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் பதவிக்கும் மேலாக முதலமைச்சரை நியமனம் செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு கவர்னர் பதவியை இந்த பிஎஸ் குமாரசாமி ராஜா அவர்களுக்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள் வழங்கினார்கள். அந்த மாகாணம்தான் அந்த ஒரிசா மாகாணம். அந்த ஒரிசா மாகாணத்தில் இவர் கவர்னராக இருந்தார். அந்த விஷயத்தை அதோடு முடிச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு சன் டெம்பிள் இருக்குது, கொனார்க்கு சன் டெம்பிள். உலகத்திலே சூரியனுக்காக வேண்டி கட்டப்பட்ட ஒரு பெரிய கோயில், பிரம்மாண்டமான கற்கோயில், சூரியனார் கோயில், சன் டெம்பிள். அதில் வந்து இந்த சக்கரம் இருக்குது. இந்த சக்கரம் தேர் வடிவத்தில் அந்த கோயில் இருக்கும். அந்த தேரின் சக்கரம் இது. மிகவும் வேலைப்பாடு நிறைந்த ஒரு சக்கரம். சூரிய ஒளிப்பட்டால் இந்த சக்கரத்தை பார்த்தே, இது முதல்ல கடிகார முட்கள், சக்கரத்தை பார்த்து இது எத்தனை மணி அப்படின்னு சொல்லி இதை சொல்லிடலாம். அந்த சூரிய ஒளி படப்பட இந்த நிழல் வந்து இப்படி தள்ளி போய்கிட்டே இருக்கும். எவ்வளவு நுணுக்கமாக இந்த சக்கரத்தை வடிவமைச்சிருப்பாங்க. சூரிய ஒளி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அது தோன்றும். அது ஒரே இடத்துல வருஷம் முழுக்கும் தோன்றாது. அப்படி தோன்றினால் சில கோவில்களில் கருவறையில் உள்ள மூலஸ்தானத்தில் உள்ள இறைவனின் சிற்பங்களுக்கு மேலே, சிலைகளின் மேலே படுகின்ற அளவு செய்யக்கூடிய ஒரு சூரிய ஒளி ஒரே இடத்தில் தோன்றுமானால் வருடம் முழுவதும் அந்த சிலையின் மீது பட வேண்டும் அல்லவா? ஆனால் படாது. வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் படும். இப்போ அக்டோபர் 2ஆம் தேதி கன்னியாகுமரியில் உள்ள மகாத்மா காந்தியினுடைய நினைவிடத்தில் உள்ளவே படும் அந்த சூரிய ஒளி. அந்த மாதிரி செட் பண்ணி அதை கட்டியிருக்காங்க. அது மாதிரி இது வந்து வருஷம் முழுவதும் சூரிய ஒளி எப்படி தோன்றினாலும், சிறிதாக திசைகள் மாதிரி தோன்றினாலும் இந்த சக்கரத்தில் வந்து அந்த கடிகார முள் மாதிரி கரெக்டாக ஓடிக்கிட்டே இருக்கும். மிகவும் ஒரு அதிநுட்பமான ஒரு, அதாவது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு அந்த கோயில் இருக்கும். நான் நேரடியாகவே அங்கே போயிருக்கேன். ஒரிசாவுக்கு பூரி ஜெகநாதர் ஆலயம் போனோம், புவனேஸ்வரம் போனோம், கட்டாக்கு போனோம், கொனார்க்கு போனோம், இன்னொரு 5-6 மாவட்டத்துக்கு போனோம். அப்படி போன சமயம் இதை பற்றி ஒரு நேரடியாக பார்த்து கொஞ்சம் விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு அற்புதமான ஒரு கரன்சி, சக்கரம் கரன்சி. இதை வந்து கடையில் விலைக்கு வாங்க முடியாத, ஆர்டர் கொடுத்து, அதாவது ஒரு விஷயத்தை ஒரு வேலையை கொடுத்து செய்ய சொல்லி வாங்கப்பட்ட, கடையில் அது விலை கிடைக்கல, கிடைச்சாலும் அது வந்து ஒரிஜினல் வெள்ளியா அல்ல கல்வெள்ளியா அல்லது சும்மா பாலிஷ் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னு தெரியாது. ஆனால் 100% வெள்ளியால் உருக்கி செய்யப்பட்ட ஒரு சக்கரம் தான் இந்த சக்கரம். இது 100% சில்வர். இந்த கையில் பிடிச்சிருக்கேன் பாருங்கள். இதை வந்து ஒரு பெரிய ஒரு கட்டையில் இதை வந்து ஆணி வச்சு இந்த மாதிரி அடித்து வச்சுருந்தாங்க. அந்த கட்டையில் வந்து என்னுடைய பேர், அது வழங்கியவர், பெற்றவர் அப்படின்னு எழுதியிருக்கும். அதில் இப்படி அந்த கட்டை மேலே இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி தூக்கலாக இந்த மாதிரி இருக்கும். இது வந்து
இது கொண்டி, இது சாவி, இது தேர் சக்கரம், சக்கரத்தில் உள்ள ஓவியங்கள். இந்த கரன்சியில் பாருங்கள், ஒரு பட்டை மாதிரி நடுவில் ரவுண்டாக இருக்கா, இந்த இருக்கு பாருங்க, பட்டை மாதிரி நடுவில் ரவுண்டாக இருக்கும் பாருங்கள். இந்த பட்டைக்கு இந்த பட்டைக்கு இடையில ஒரு குச்சி மாதிரி ஒன்று இருக்கா, இந்த இருக்கு பாருங்க, புள்ளி புள்ளியாக உள்ள ஒரு குச்சி 1 2 3 4 5 6 7 இருக்க வரிசைக்கா 8 இருக்கும். 3 6 7 8 எல்லாமே 8 8 இருக்கும். அதேமாரி இருந்தால் இருக்கு பாருங்க, 3 6 8 8 கம்பி இருக்கும். இதே மாதிரி 100% வார்ப்பு எடுத்தது இது. இது வந்து நான் அன்பளிப்பாக பரிசாக பெற்றது. கொனார்க் சன் டெம்பிளில் வச்சு அப்போதைய ஒரிசாவின் முதலமைச்சர் பிஜு பட்நாயக் அவர்களால், தற்போது உள்ள நவீன் பட்நாயக்கோட தந்தையார், எனக்கு பரிசு கொடுக்கலையே அவருக்கு ஒரு 75 வயசு இருக்கும். பெரிய ஆள், ஒரு பியூர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஒரு ட்ரெஸ் போட்டு வந்திருந்தாங்க. எங்களுக்கும் அந்த ட்ரெஸ்ஸில் அது மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. அதோடு சேர்ந்து இதையும் கொடுத்தாங்க. இதில் என்னுடைய பேர் எல்லாமே, அது உங்களுக்கு அந்த பேர்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி கலத்தி இதை மட்டும் தனியாக எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 100% வெள்ளியால் செய்யப்பட்ட ஒரு நினைவு தேர் சக்கரம் இது. நீங்கள் எங்கேயும் கடையில் போய் வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்படி கடையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த சீல்டெல்லாம் விற்கிறாங்கல்ல, அது ஒயிட்டில் இருக்கும், ஆனால் வெள்ளி கிடையாது. ஸோ 300 400 வைப்பாங்கள்ல, ஒரு தகரம் ரவுண்டாக நினைவு கொடுப்பாங்கள்ல, அதுதான் வாங்கலாமே தவிர இந்த மாதிரி ஒரு 100% ஒரிஜினல் வெள்ளியால் வார்க்கப்பட்ட ஒரு தேர் சக்கரத்தை நீங்கள் அங்கே வாங்க முடியாது. ஆனால் ஆர்டர் கொடுத்து நீங்கள் வாங்கலாம். ஒரு விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் இது. வந்து இது 1993 வாங்கினேன். 1993 வாங்கினேன். அப்போது தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவங்க புரட்சி தலைவி அவர்கள் எங்களை ஒரு டீமை அனுப்பிச்சி விட்டு அங்கே ஒரு நிகழ்ச்சி செய்ய பண்ணாங்க. போன இடத்துல எங்களுக்கு கிடைத்த பலதரப்பட்ட ஒரு நினைவு பொருள்களில் இது ஒன்று. இது மட்டும் நாங்கள் வாங்கிட்டு வரல, ஏகப்பட்ட நினைவுகள் வாங்கிட்டு வந்தோம். அதில் இது ஒன்று, கொனார்க் சன் டெம்பிள் வீல். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஒரு 5 கரன்சி வச்சுருக்கேன்னா, 1 2 3 4 5. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலை இருந்தாலும் பரவாயில்ல. 5க்கும் 500 ரூபா. இது 5க்கும் 500 ரூபா. 4 கரன்சி யூஎன்சி, 1 மட்டும் குட் கண்டிஷன், அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு இஷ்யூ. இது கொஞ்சம் ரேட்டு காஸ்ட்லி, 1800 ரூபா வரும் இதனுடைய ரேட்டு. இது யூஎன்சி செகண்ட் இஷ்யூ. இது உங்களுக்கு 1300 ரூபா வரும் ஒரு தாள், ஒரே ஒரு தாள். நான் வாங்கினது என்ன விலைன்னு சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, அவ்வளோ அதிகமான விலை இது. அது எனக்கு 1 2 மட்டும் கொடுக்கணும்னு சொல்லி 2 மட்டும் தான் வாங்கி வச்சு, எனக்கு தான் தேவைன்னு 2 வாங்கி வச்சேன். ஒரு 55 ஒரு 56 சீரியல் புறம் 2 கொடுங்க அப்படின்னு. 1 சேல் பண்ணாலும் 1 நம்மகிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கேன். வணக்கம், வாழ்த்துக்கள். இன்றைய பொழுது சிறந்ததொரு பொழுதாக அமைவதற்காகவும் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடூழி நலமுடன் வாழவும் வாழ்த்துக்கள். நாணயங்கள் பேசுகின்றன, இன்றைக்கி உங்களுக்கு பணத்தாள்கள் பேசுகின்றன. எல்லாருமே உங்களுடைய தனித்திறமையை வளர்த்துக்கிட்டு செல்கின்ற இடமெல்லாம் பரிசுகளும் பாராட்டுகளும் பெற்று மனமகிழ்வோடு வாழ வாழ்த்துகின்றேன். கற்றவனுக்கு மட்டுமே சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதை உணர்ந்து அனைவரும் நிறைய கற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன்.